காவேரியோட குடும்பம் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க போலீஸ்கிட்ட. ஆனால் போலீஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட காசை கொடுக்கணும், அப்படி இல்லைனா வீடு கிளைம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே வந்து பஸ்பை சப்போர்ட்டாகவே பேசுகிறாங்க. வந்து இவங்களுக்கு காவேரியோட குடும்பத்துக்கு போலீஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை எடுத்து கட்டிடணும், அப்படி இல்லை அந்த வீடை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ண திரும்ப காவேரியோட குடும்பம் புலம்பிட்டு அங்கேருந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் நிஜமாக கேட்குறான், 20 லட்சம் கேட்குறான். எங்கே போகிறது 20 லட்சத்துக்கு, இப்படி பண்ணிட்டானே பாவி அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரியுது அவங்களுக்கு, தாங்கவே முடியல சாரதாக்கு. அடுத்த பாட்டி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி அவன் கேட்பான், கொடுக்காத காசை எப்படி கேட்பான், அவன் கொடுக்கல, நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிவீனும் அதுக்கப்புறம் யமுனாவும் வந்து கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணுவோம், வேணும்னே தான் என் மாமா பண்ணிகிட்ருக்காரு, எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் சொல்லிட்டுருக்காரு. அடுத்து வந்து எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு நிவீனு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யமுனா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடு நம்மளை விட்டு போகாது, அந்த வீடு எப்படி மீட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதால சமாதானம் அடைகிறாங்க சாரதாவும். அடுத்து வந்து இங்கே காவேரி கிட்ட வந்து இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு. இல்லை நிவின் தெரியாது, விஜய்க்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்னு ஏன் அப்படி நினைக்கிற காவேரி அப்படின்னாங்க. இல்லை விஜய்க்கு தெரிந்தால் கண்டிப்பாக சண்டைக்கு போவார் பசுபதி கிட்ட, அது பிரச்சனை பெருசாகிடும். ஏற்கனவே வந்து அவங்க வீட்டில் பிரச்சனை என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, பத்தாதுன்னு அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன சொல்கிற ஒன்றும் புரியலையே, அவங்க வந்து சித்தி வந்து பேசுனதானே, இல்லை அவங்க பாட்டியும் வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை நிவின் கிட்ட வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் நிவின். என்ன சொல்கிற, பாட்டியும் பேசினாங்களா, அப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இங்கே பாரு எல்லா விஷயத்தையும் வந்து நீ வந்து விஜய்கிட்ட சொல்கிறது தான் நல்லது காவேரி, இதனால தான் அவங்க கூட வரலன்னு சொல்லிவிடு அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, சொன்னால் அவங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கு பிரச்சனை ஆகிடும், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைங்க என்னால் அப்படின்றாங்க. நீ இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது, சொன்னால் கேளு. சரி, கடைசியாக விஜய் என்ன தான் சொல்லிட்டு போனார், விஜய் என்னை பார்த்து 2 நாள் டைம் வந்து கொடுத்தாரு, இந்த 2 நாள் கூட நல்லபடி பேசி வந்து முடிவு எடுக்கணும், நீ நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. 2 நாள் முடிய போகுது, நாளைக்கு கண்டிப்பாக வந்து என்னை கேட்பாரு, நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னோடனே, நீ என்ன சொல்ல போகிற அப்படின்றாங்க. வேறு என்ன சொல்கிறது, நான் விஜய் விட்டு பிரிகிறது தான் இதுக்கெல்லாம் தீர்வு, ஏன் என்னால் எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உனக்கு என்ன ஆச்சு காவேரி, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ விஜயை பற்றி யோசிக்கவே மாட்டியா, விஜய் உன்னை விட்டு பிரிந்தால் சந்தோஷமாக இருந்துருவாரா, ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க காவேரி, நீ யோசிக்கிறது சுத்தமாக சரியில்லை, ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சுட்டு இருக்க, உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லைல்ல, அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் கூட நீ விளையாடிட்டே இருப்பல, விஜயோட ஃபீலிங்ஸ் கூட எல்லாரும் ஏன் இப்படி விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து அது வந்து இங்கே பார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ உன் வயிற்றில் குழந்தை இருக்குது, நீ தனியாக எந்த முடிவும் எடுத்துக்க முடியாது, நீ ஒரு அம்மாவை வந்து முடிவெடு, உன் குழந்தைய பற்றி யோசி, உன் குழந்தைக்கு அப்பா வேணாமா, அம்மா மட்டும் போதுமா, இப்போ உன் அப்பா இல்லாமல் உன் குடும்பமே தவிக்குதே, அப்போது ஒரு அப்பாவோட வந்து இடத்த யாரால் நிரப்ப முடியுமா, நீயே சொல்லு அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க காவேரி. சொல்லு காவேரி, உன் அப்பாவோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியுமா உனக்கு அப்படின்னோடனே, இல்லை என் அப்பாவோட இடத்த எப்படி நிரப்ப முடியும், அப்பா இல்லாமல். அதே மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு, எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப முக்கியம். அப்பா ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் குடும்பம் இன்றைக்கி அப்பா இல்லாதால் தான் அந்த பசுபதி கிட்ட மாட்டிக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உன் குழந்தையும் அப்பா இல்லாமல் வளரணுமா, அப்போ நீ மட்டும் எல்லாமே அம்மா அப்பா ஆகிட முடியுமா, இல்லை நிவின், நான் என் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன் நிவின், நீ என்ன தான் நல்லா பார்த்துக்கினாலும் அப்பாவோட இடத்த யாராலையும் நிறைவேற்ற முடியாது. அதுவும் விஜய் பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், ஓ மேலேயும் குழந்தை மேலேயும் அவர் உயிரே வச்சிருக்காரு, அவரை ஒதுக்கிட்டு உன்னால் வாழ முடியும் நீ நினைக்கிறியா காவேரி அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பார், சொல்கிறத ஒழுங்காக கேளு, போயிட்டு விஜய் கூட வாழ வேண்டிய வழியை பாரு, எல்லாருக்கிட்டையும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ற உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லு, கண்டிப்பாக அந்த வீட்லேயும் சரி இந்த வீட்லேயும் சரி உன்னை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறமா நீயும் விஜய் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க, அதுதான் உனக்கு நல்லது. இதுதான் என்னால் சொல்ல முடியும் காவேரி, இதுக்கு மேலே நீ தப்பான முடிவு எடுத்தியன்னா உன் வாழ்க்கை மட்டும் பாதிக்காது, உன் குழந்தையோட வாழ்க்கையும் பாதிக்கும், உன் குழந்தையும் மனசில் வச்சுக்க நீ எந்த முடிவானாலும் எடு காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஆமாம், என் குழந்தைக்கு அப்பா வேணும்ல, அப்பா இல்லாமல் என் குழந்தைய நானே வளர்த்துருவேனே, ஆனால் விஜய் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது காவேரிக்கு, ஒரே டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். அதை பார்த்துட்டு தாத்தா வந்து என்ன விஜய் ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னோடனே, காவேரிக்கு 2 நாள் டைம் கொடுத்தேன் தாத்தா, அது இன்னையோட முடிய போகுது, நாளைக்கு அவள் என்ன பதில் சொல்ல போகிறான்னு பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா.